Praise the Lord. Hallelujah. அந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் ஆஸ்வதிக்கப்படுகிறதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. நாம் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவர் தொடர்ந்து நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலையில் உங்களுக்காக தீர்க்கமான தேவனுடைய வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் ஒரு ஒத்தாசையாக அவர் நமக்கு மத்தியில் வெளிப்படுகிறார். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு விசுவாச ஜெபத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதோடு கூட ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிறார் ஒத்தாசை வரும் என்று. இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த மனுஷனுடைய ஒரு ஒத்தாசை உதவி இல்லாமல் இருக்கலாம். வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலையில சிக்குண்டு யாரிடத்துல போய் நான் கேட்பது, எந்த உதவியும் இல்லையே என்றெல்லாம் கலங்கி இருக்கலாம். இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையில தான் கர்த்தர் இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறார். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை உதவி வரும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 47 51 வசனம் வாசிக்கும் பொழுது, சீசர்கள் படவில் ஏறி பிரயாணம் பண்ணும் பொழுது பலத்த காற்று அடித்து அவர்கள் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ஒரு உதவியும் இல்லாத நிலைமையில. ஆனால் ஆண்டவராய் இயேசுவை பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில ஏறி ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அவர் இரவு 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து வருகிறார். இன்றைக்கும் இக்கட்டு, நெருக்கம், போராட்டம், பிரச்சனை, சுற்றிலும் கொந்தளிப்பு, வேதனை, பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கை படகை சூழ்ந்திருந்தாலும், ஊழியத்தை சூழ்ந்திருந்தாலும், நம்முடைய வியாதி, பிரச்சனை, கடன் பாரங்கள், இப்படிப்பட்ட பலவித நெருக்கங்கள் சூழ்ந்திருந்தாலும், எந்த சமயத்திலும் தேவன் ஒத்தாசையாய் வருவதற்கு வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரவு 4ஆம் ஜாமம் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அவர் வந்து அவர் அந்த சீசர்களுடைய போராட்டத்தை பார்த்து, பயத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லி படகில் ஏறினார். காற்று அமர்ந்தது, தான் பிடிக்க வேண்டிய கரை பிடித்தது. சோர்ந்து போகாதிருங்கள், உங்களை தைரியப்படுத்துகிறார். உங்களுக்கு எந்த பக்கமும் ஒத்தாசை வராமல் இருக்கலாம். அன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷன் ஒரு குளக்கரையில, பெதஸ்தா என்ற ஒரு குளக்கரையில காத்திருக்கிறான். எந்தவித உதவியும் இல்லாமல் அவன் சுகமாக வேண்டிய காலகட்டங்கள்லாம் தாண்டி போய் காலங்கள், நேரங்கள் மாறி போனது. அவனை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று ஏங்கினான். ஆனாலும் இயேசு தேடி வந்தார். ஒத்தாசை இன்றைக்கு உங்களுக்கு தேடி வருகிறது. உடைய இக்கட்டின் சூழ்நிலைகள், யாரிடத்தில் போவது, யார் உதவி செய்வார் என்று ஏங்கி இருக்கிறீர்களா? இதோ கர்த்தர் உங்களை நேரடியாய் சந்திக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளிலே உங்களை சந்திக்கிறார். உடைய போராட்டங்களிலே சந்திக்கிறார். உடைய வேதனையிலே உங்களை சந்திக்கிறார். காரணம், அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய உங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி கண்கள் ஏறெடுக்க வேண்டும். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு ஒத்தாசையை வருவார். பிள்ளைகளுக்கு வருவார். அன்பின் பரலோக பிதாவே, ஒத்தாசையா எங்களுக்கு இறங்கி வருகிறவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு நீர் உதவி கரத்தை நீட்டுவீராக, உதவி செய்யும்படி இறங்குவீராக. எந்த சமயத்திலும், எந்த சூழ்நிலையிலும், யாருமற்ற நிலைமையிலும் இப்பொழுது இருக்கிற அத்தனை பேருக்கும், வியாதி படுக்கையில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, தனிமை போராட்டத்தில் இருக்கிற,
கடன் பிரச்சனை, நெருக்கத்தில் இருக்கிற பாவ போராட்டம், சோதனை, பாவத்திலிருந்து வெளிவர முடியாத ஆண்டவரை கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில குழப்பம், சண்டை, பிரிவினை, போராட்டத்தின் நடுவில் இருக்கிற பணப்பற்றாக்குறையில காணப்படுகிற, சோர்ந்து போய் பலவீனப்பட்டு ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒத்தாசை எழுந்தருளி இரவு 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனையின் மேல் நடந்து வந்து வாழ்க்கையில நீர் மையமாய் எல்லாவற்றையும் அமர்த்தி போட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் சந்திக்கிறதற்காய் நன்றி. ஒத்தாசையாய் இறங்கி உமது கரத்தை நீட்டி உதவி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. ஒத்தாசை நிச்சயம் வரும்.